ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ சரவண பவ. ஓம் 18 சித்தர்களுள் குதம்பை சித்தர் வாழ்க்கை வரலாறை பற்றி இங்கு பார்ப்போம். குதம்பை என்பது பெண்களின் காதிலே அணியும் தொங்கட்டான் நகை. இவர் பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பா என்று அழைக்கிறார். இதனால் இவரை குதம்பை சித்தர் என்றே அனைவரும் அழைத்தார்கள். இவர் 32 பாடல்களை பாடினார். யாதவ குலத்தில் கோபாலர் தம்பதிகளுக்கு ஆடி மாத விசாக நட்சத்திரத்தன்று மிக அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அதன் அழகு பெண் குழந்தையைப் போலிருக்கவே அக்குழந்தையின் காதில் அசைந்தாடும் குதம்பை என்னும் நகையை அணிவித்தார்கள். குதம்பியின் தினசரி நிகழ்ச்சி காலையும் மாலையும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குவதுதான். குதம்பைக்கு 16 வயதாகும்போது அவருக்கு ஞான உபதேசம் செய்வதற்காக மாதவர் ஒருவர் வந்தார். வந்தவரை வணங்கி நின்றார் குதம்பை. மாதவர் குதம்பைக்கு அருளா உபதேசம் செய்தார். மாதவ குருவே, உபதேசம் செய்த உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று கேட்டார் குதம்பை. மாதவரோ குதம்பையை மெல்ல தடவி கொடுத்தார். குதம்பை, நீ போன பிறவியில் உய்வடையும் பொருட்டு கடுந்தவம் செய்தாய். ஆனால் தவம் முழுமையடையும் முன்பே உன் காலம் முடிவடைந்ததால் நீ இறந்து போனாய். அந்த தவத்தின் பயனால் அதனால்தான் நீ என்னிடம் உபதேசம் பெற்றாய். நான் உபதேசித்ததை அனுபவத்தில் கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்றார். ஒரு நாள் இரவு குதம்பை சித்தர் யாருக்கும் தெரியாமல் எழுந்து நின்று ஒரு காட்டிற்குள் சென்று அங்கிருந்த ஒரு மரப்பொந்தில் நுழைந்து தவ நிலையில் அமர்ந்தார். தம் அனுபவங்களை பாடல்களாக எழுதினார். அந்த பாடல்கள்தான் குதம்பை சித்தர் பாடல்களாக இன்றும் நம் கண் முன்னே நிழலாடுகின்றன. குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தி பெற்றதாக சித்தர் நூல்கள் கூறுகின்றன. குதம்பை சித்தரை பூஜை செய்யும் முறைகள். தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் ஸ்ரீ குதம்பை சித்தரின் படத்தை வைத்து அப்படத்திற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் தியான செயலை கண்மூடி மனமுருக கூற வேண்டும். சூலம் ஏந்திய சுந்தரமூர்த்தியே, அத்திமரம் அமர்ந்து ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே, கும்பிட்ட எனக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை பெருமானே என்று கூற வேண்டும். குதம்பை சித்தரின் 16 போற்றிகள். சிவனை பூஜிப்பவரே போற்றி. ஹடயோக பிரியவரே போற்றி. சூலாயுதம் உடையவரே போற்றி. மோட்ச ஞானம் அளிப்பவரே போற்றி. ஞான வரம் கொடுப்பவரே போற்றி. ஜோதி சொரூபரே போற்றி. சிவ ஒளியாக திகழ்பவரே போற்றி. விபூதி அலங்கார பிரியரே போற்றி. நாட்டிய பிரியரே போற்றி. இதய சுத்தம் உள்ளவரே போற்றி. வாக பந்தனம் செய்பவரே போற்றி. அபயம் அளிக்கும் தேவரே போற்றி. இந்திரன் முதலான தேவர்களை பூஜிப்பவரே போற்றி. ஊனமுற்றவர்களை காப்பாற்றுபவரே போற்றி. ஓம் என்ற பீஜாட்சரமாய் வாழ்பவரே போற்றி. எல்லா ஐஸ்வரங்களையும் அளிக்கும் ஸ்ரீ குதம்பை சித்தர் சுவாமியே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் குதம்பை சித்தரே போற்றி என்று 108 முறை ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பு நிவேதனமாக பால், பழம், தண்ணீர் வைக்க வேண்டும். பின் உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூறி வேண்டவும். நிறைவாக தீப ஆராதனை காட்டவும். குதம்பை சித்தர் பூஜையோட பலன்களை இங்கே பார்ப்போம். இவர் நவகிரகத்தில் கேது பகவானின் பிரதிபலிப்பவராக இருக்கிறார். இவரை வழிபாடு செய்யும்போது சித்த பிரமை கோளாறு, மனோவியாதி, பைத்தியம் பிடித்தது போல் உள்ள நிலை அகலும். மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். சரியாக படித்தாலும் பரீட்சை எழுதும் நேரத்தில் மறந்து போகும் நிலை மாறும். மூளையில் இரத்தம் உறைதல், மனப்பிராந்தி, வீண் பிரமை, தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதல் இவையெல்லாம் அகன்று தெளிவு ஏற்படும். கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் கலத்திர தோஷம் நீங்கி திருமணம் நல்ல முறையில் நடக்கும். போதைப் பொருள்களுக்கு அடிமையாகுதல், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் அகலும். ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை அகலும்.
இவருக்கு பல வர்ண வஸ்திரம் அணிவிக்கலாம். இவரை பூஜிக்க சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும். ஓம் குதம்பை சித்தரை போற்றி போற்றி. குரு வாழ்க குருவே துணை. நன்றி, வணக்கம்.